நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். மரியாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பரலோக திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தா. வாலிப பிராயத்துல பாத்தீங்கன்னா தேவ திட்டம் அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தேவதூதர் வந்து, நீ இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து அவர் அனுப்புவதற்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன போது அவள் எப்படி இது ஆகும், நான் திருமணம் ஆகாம இருக்கனே, நான் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்னு சொல்லி அவ கேள்வி கேட்டாலோ, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவுடைய திட்டத்திற்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறாள். திருமணம் ஆகாம ஒரு பொன் கர்ப்பவதி ஆனா அவளுக்கு எவ்வளோ அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், ஊர்க்காரரே அவளை ரொம்ப துக்கப்படுத்துகிறதான காரியம். ஆனா எதையுமே அவ பொருட்படுத்தாம தேவ திட்டம் முழுவதுமாக என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி அவர்கள் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுகிறோம். அவர்களை பற்றி பேசுறோம். ஆனா அவர்கள் அந்த சூழ்நிலையில அனுபவித்த காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போமானால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக வெளியே சொல்லிக்கொள்ளவே அவமானமான காரியம்னு நினைக்கிறாங்க. தங்களை சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்பட்டு கொள்ளுகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தெய்வம் சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே வெட்கப்படுறாங்க. நான் கிறிஸ்தவன் சொன்னா எனக்கு அரசாங்க சலுகையெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி தங்களை மறைத்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் பெருகி இருக்காங்க. நாம கிறிஸ்து பிறப்பின் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற நாட்களிலே அநேக ஜனங்களுக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக பிறந்தார். எல்லாருடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சுகமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தியை நாம் மற்றவருக்கு அறிவிக்கிறதுல வெட்கப்படாதபடிக்கு நம்ம மேல வைக்கப்பட்ட தேவ திட்டத்திற்கு, ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி இந்த ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்திகளை அறிவிக்கிற இந்த நாட்களிலே, சந்தோஷமாக கொண்டாடுகிற இந்த நாட்களிலே மற்ற ஜனங்களுக்கு நாம் அவருடைய அன்பை அறிவிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? மரியாதை போல ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி முற்றிலுமாக அந்த கீழ்ப்படுகிற இருதயத்தோடு இந்த பண்டிகை நாட்களிலே நாம அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக, சும்மா நம்ம நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு புது துணியை போட்டு அதோட பண்டிகை நிறுத்தி விடாதபடிக்கு தேவன் என்னை இந்த பூமியில எதற்காக பிறக்க செய்தார், என் மேல பரலோகத்தின் திட்டம் என்னவாக இருக்கு, நான் யாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு அர்த்தமுள்ள பண்டிகை கொண்டாடும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, மரியாள் எப்படியாக ஆண்டவரே தன்னை அடிமையாக 100க்கு 100 பரலோக திட்டத்திற்கென்று உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, அவர்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, பரலோக திட்டத்தை நிறைவேற்றி உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்களோ, அதே போல ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்க பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டே ஆண்டவரே. பரலோக திட்டத்தை நிறைவேற்ற எங்கள் மேல வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய சொந்த இரட்சகர் என்று சொல்வதற்கு அநேகர் வெட்கப்பட்டு நிற்கிறதான இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னிங்கப்பா. நீர் உண்மையான தெய்வம் என்பதை உலகுக்கு நாங்கள் காட்டி ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, வாழ்க்கையிலே உயர்த்தப்படும்படியாக எங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்திற்கு நாங்கள் இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்பா எங்களை வழி நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.